அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. திருமணத்தில் பொருத்தங்களில் மனப்பொருத்தம் என்று சொல்கின்றார்கள். இந்த மனப்பொருத்தம் என்பது உளவியலில் நாங்கள் சொல்லுவது என்னவென்றால், நடத்தை சார்ந்தது, செயல் சார்ந்தது, எண்ணம் சார்ந்தது, சிந்தனை சார்ந்தது. அப்போ இந்த முரண்பாடுகள் வரும்பொழுதுதான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே பல பிரச்சனைகளும் சிக்கல்களும் உருவாகின்றன. அப்போ இந்த முரண்பாடான வாழ்க்கை துணையும், முரண்பாடான சமூகம் என்று சொல்லக்கூடிய குடும்ப சூழ்நிலையும் தன் பிள்ளைகளின் நலனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்து பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய சிக்கல்களும், இதுதான் இறுதி வரை தனக்காக வாழாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே மட்டுமே ஒரு பெண் வாழ்ந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய மனப்போராட்டத்தை உருவாக்கி விடுகின்றது. இதுதான் சகிப்புத்தன்மையும் இல்லாமல் அந்த பெண் இறுதி வரை போராடி 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 தன்னுடைய அளவுக்கு அதிகமாக சிந்திப்பதை செயலிலும் நடத்தையிலும் எண்ணத்திலும் பல முரண்பாடுகள், பல விலகல்கள் ஏற்படும் பொழுது கணவன் மனைவி இடையேயும், சமூகம் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தினர் இடையேயும் மதிப்பீடு இல்லாமல் அவள் படும் பாடுகள் பெரும் இக்கட்டான நிலைக்கு தள்ளிவிடுகின்றது. தனிமையை வாழ பழகிக்கொள்கின்றாள். தனிமையை மட்டுமே விரும்ப ஆரம்பித்து விடுகிறார்கள். பெரும் கோபத்திற்கு ஆளாகிறார்கள். ஏன், பொருட்களை கூட தூக்கி எறிந்து உடைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். யாராவது தனக்கு கண்முன் கிடைத்தால் அடித்து நொறுக்கிவிடும் எண்ணத்திற்கு கூட அந்த பெண்ணை தள்ளிவிடுகின்றது. இது மரணத்தை விட கொடுமையான மனம் அவர்கள் மனதில் இயங்கிக் கொண்டு அவர்களின் இயல்பான வாழ்க்கையை வாழவிடாமல் மேலும் மேலும் பாதிப்புக்கு உண்டாக்கி கொண்டிருக்கின்றது. இது போன்ற நடத்தையில், செயலில், எண்ணத்தில், சிந்தனையில் மாறுபாடுகள், வேறுபாடுகள் இருந்தால் அவர்களுக்கு உளவியல் ஆலோசனை தேவை என்பதை உடன் இருப்பவர்கள் புரிந்து கொண்டு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை கொடுப்பதன் மூலமாக இவர்களின் எண்ணம், சிந்தனை, நடத்தை இது போன்ற பாதிப்பில் ஏற்பட்ட முரண்பாடான கருத்துக்களை கண்டறிந்து மாற்றியமைக்கும் பொழுது இவர்கள் இயல்பான வாழ்க்கையையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் வாழ முடியும். முரண்பாடான வாழ்க்கையும் முரண்பாடான எண்ணங்களும் செயல்களும் தான் வாழ்க்கையை வாழ விரக்தி நிலைக்கு தள்ளிவிடுகின்றது. இது மிகவும் கொடுமையானதாகவும் இருக்கிறது. மனம் அழுத்தப்பட்டு ஏன் இந்த நிலை என்று தற்கொலை எண்ணத்திற்கும் கூட தூண்டிவிடுகின்றது. ஏன் இந்த நரக வாழ்க்கை? ஒவ்வொரு பெண்ணும் இந்த வாழ்க்கையை ஏதாவது ஒரு ரூபத்தில் அனுபவிக்க ஆரம்பித்து விடுகிறாள். அதில் பயணித்தும் விடுகிறார்கள். முடிவில் நிம்மதியற்ற வாழ்க்கை, மகிழ்ச்சி இல்லை, குடும்பம் விலகிவிட்டது என்று தனக்குத்தானே அழுது கொண்டு மனதுக்குள் வேதனைப்பட்டு கொண்டு நரக வேதனை அனுபவித்து கொண்டிருக்கும் பெண்களின் அவல நிலை. துளியும் மனப்பொருத்தம் என்று இல்லாமல் வசதிக்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் வாழ்க்கையை அமைத்து கொடுத்து விடுகின்றனர்கள். அந்த வாழ்க்கையில் அந்த பெண்ணுக்கு பிடித்ததா, ஆணுக்கு பிடித்ததா என்று அப்போதைக்கு பிடித்தது போல் இருக்கும். ஆனால் ஒரு சிறு நாட்களுக்கு பின்னே சிறு சிறு பிரச்சனைகள் துவங்கி விடுகின்றன. இதுதான் மனப்பொருத்தம் இல்லை என்பது தெரிய வருகிறது. இந்த மனப்பொருத்தத்தை யாரும் பார்ப்பதே இல்லை. 8 பொருத்தம் இருக்கா, 7 பொருத்தம் இருக்குதா என்று மற்றவைகளை பார்க்கின்றார்கள். ஆனால் மனதில் இவர்களுடைய எண்ணங்கள் என்ன, அந்த பெண்ணினுடைய எண்ணங்கள் என்ன, திருமணமாக போடிய கணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மணப்பெண், ஆண்மகன் இவர்களின் மனப்பொருத்தத்தை பார்க்காததினுடைய விளைவு குடும்பமே விலகி போகிற அளவுக்கு சென்று விடுகின்றது. இந்த மனப்பொருத்தத்தை எப்படியெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும், எது தேவை, எது தேவையில்லை என்று தெரியாமல் ஆடம்பரத்திற்காகவும், தன்னுடைய சுயநலத்துக்காகவும், தன்னுடைய மகிழ்ச்சிக்காகவும், தன்னுடைய பெருமைக்காகவும் பெரும்பாலும் பெற்றோர்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று திருமணம் செய்து வைத்து விடுகின்றார்கள். இது அந்த மணப்பெண், அந்த ஆண்மகன் இருவரையுமே பாதிக்கின்றது. மனப்பொருத்தம் இல்லாமல் இல்லற வாழ்க்கையிலும் ஈடுபட முடியாமல், அதையும் மீறி குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளை வளர்ப்பதிலும் சிக்கல்கள் ஏற்பட்டு அந்த குடும்பத்திலும் இணைந்து வாழ முடியாமல் அந்த பெண் போராடும் போராட்டம் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத, தீர்க்க முடியாத ஒரு பாதிப்பாக அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டு விடுகிறது.
இது விவாகரத்து வரைக்கும் கூட சென்று விடுகிறது. அந்த பெண் விவாகரத்து செய்து கொள்வதற்கும் துணிவு இல்லாமல், சேர்ந்து வாழவும் முடியாமல், குழந்தைகளை பராமரிக்கவும் முடியாமல், யதார்த்தமான நிலையில் பேசவும் முடியாமல், தனக்குள்ளேயே அழுது கொடூரமாக தன்னைத்தானே வருத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பது பெண்ணின் அவலநிலையை குறிக்கின்றது. அது மட்டுமன்றி முழுவதுமே முரண்பாடான வாழ்க்கையாக அமைந்த அந்த துணை பெண் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அந்த குடும்பத்தில் எந்தவித ஒரு அரவணைப்பும் இல்லாமல் அனுதினமும் போராடக்கூடிய ஒரு சமூகம் சார்ந்த பாதிப்பாகவும் இது மாறிவிடுகின்றது. இது தன்னுடைய பிள்ளைகளின் மனப்பொருத்தம் பார்க்காததின் பெற்றோர்கள் செய்த முடிவுதான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போ பெற்றோர்கள் ஒரு சில நேரங்களில் தன்னுடைய சுயநலத்துக்காக சிந்திக்காமல், தன்னுடைய பிள்ளைகளின் நிலை என்ன, இவர்கள் எந்த நிலையை சார்ந்தவர்கள், அதிகமான மகிழ்ச்சியுடையவர்களா, இல்லை எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடியவங்களா, இல்லை எதையுமே தாங்கிக் கொள்ளும் தன்மைகளை இல்லாத குழந்தைகளா என்பதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் கணவனை அமைத்து கொடுப்பதுதான் பெற்றோர்களின் நிலை. அப்போது இதை தவறிய பெற்றோர்கள்னால்தான் பெரும்பாலும் பெண்கள் பாதிப்படைகின்றார்கள். திருமணம் முடிந்தவுடன் அந்த பெற்றோர்கள், உன் குடும்பம் நீ கட்டி கொடுத்தாச்சு, உன் குடும்பத்தை நீதான் சமாளிக்க வேண்டும், அங்கு நடக்கும் பிரச்சனைகளை நீதான் தீர்த்து கொள்ள வேண்டும், நீயே எல்லாம் பார்த்துக்கொள் என்பது ஒரு கேட்டகரி. இன்னும் ஒரு சில பெற்றோர்கள், எதுனாலும் எங்ககிட்ட சொல்லு, நாங்கள் பார்த்துக்கிறோம், அந்த குடும்பமே வேண்டாம், விலகி வந்துடும் சொல்லக்கூடிய பெற்றோர்கள் ஒரு வகை. அப்போ இந்த முரண்பாடான வாழ்க்கையில் இந்த பெண் ஒரு பிரச்சனை என்றால் அம்மா வீட்டில் வந்து சொல்லி புலம்பி அழுது அந்த குடும்பத்தை விட்டு விலகி வந்து, ஐயோ தன் வாழ்க்கையை இழந்து விட்டமே, எனக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லையே, இவர்கள் பேச்சை கேட்டு நான் வந்து என் வாழ்க்கை இழந்து விட்டேன் என்று பெரும்பாலும் புலம்பக்கூடிய, தாங்கக்கூடிய முடியாமல் அழுது கொண்டு வேதனைப்படக்கூடிய பெண்கள் ஒரு நிலை. எல்லா பிரச்சனைகளுக்கும் நீ அங்கிருந்து சமாளித்துக்கொள் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களின் நிலையினால் பெரும்பாலும் பெண்கள் அந்த சூழலில் தன்னுடைய பிரச்சனையை கணவரிடமும் சொல்ல முடியாது. கணவரினால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை மாமியார் மாமனாரிடம் சொல்ல முடியாது. அவர்கள் சொன்னால் அந்த குடும்பத்தில் எல்லோரும் ஒருங்கிணைந்து கொண்டு ஒரே மாதிரி செயல்களை நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் என்று சொல்லிவிடுவார்கள். அப்போ அந்த பெண் தன் தாய் வீட்டிடமும் சொல்ல முடியாது. இது போன்ற சிக்கல்கள் தான் பெரும்பாலும் பெண்களை மேலும் மேலும் வாழ்க்கையை விரக்தி அடையச் செய்கின்றது. ஏன் மரணத்தை கூட எடுக்கும் அளவுக்கு தள்ளிவிடுகின்றது. இது போன்ற முரண்பாடான செயல்பாடுகள் வாழ்க்கையில் அமைந்துவிட்டால் இதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளின் மூலமாக இது போன்ற பாதிப்பிலிருந்து இவர்களை விடுவித்து மெதுமெதுவாக இவர்களை அந்த பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும், அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க வேண்டும், அதனுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றுதானே இருக்க வேண்டுமே தவிர, அதை விட்டு விலகி போவதோ, தவிர்த்து கொண்டு தன்னைத்தானே வருத்திக் கொள்ளுவதோ, மரணம் என்ற முடிவை எடுப்பதோ மிகவும் முட்டாள்தனமானது, கோழைத்தனமானது என்பதை ஒவ்வொரு பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னமும் விளக்கமாக சொல்ல வேண்டுமானால், கொரோனா வந்தது. கொரோனா காலத்தில் கொரோனாவுடன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படி உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்மளை தயார் செய்து கொண்டோம். அதுபோல ஒரு பெண் தன்னுடைய தலைமைத்துவத்தை உருவாக்க அங்கு ஏற்படும் பாதிப்புகளையும் சாதகங்களையும் பாதங்களையும் புரிந்து கொண்டு அந்த செயலை எப்படி அணுக வேண்டும், எப்படி சமாளிக்க வேண்டும் என்று அந்த சூழலுக்கு தகுந்தாற்போல உளவியல் ஆலோசனை மற்றும் பகுப்பாய்வை எடுத்துக்கொண்டு அவர்களை வெல்ல முடியும். அதை தவிர்த்துவிட்டு உள்ளுக்குள் அழுது கொண்டும் வெளியில் சிரித்து கொண்டும் நடித்து கொண்டு வாழ்க்கையை வாழ்வது வாழ்க்கையே அல்ல என்பதை ஒவ்வொரு பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் தன்னுடைய தாய் வீட்டிலும் அந்த புகுந்த வீட்டிலும் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள் அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையே வேண்டாம் என்ற நிலைக்கும் தள்ளிவிடுகின்றது. தன்னுடைய குழந்தைக்கும் அதே நிலை ஏற்பட்டு விடுகிறது என்பதுதான் இன்றைய உளவியல் பாதிப்பாக இருக்கின்றது. ஆதலால் ஒவ்வொரு பெண்ணுமே தன்னை வளர்த்தி கொள்ளவும் தன்னை மேம்படுத்தி கொள்ளவும் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து கல்வி,
பொருளாதாரம், உளவியல் நலம், சமூக நலம் இவற்றில் வெற்றி அடைவதற்கான உமன் வெல்னஸ் போரம் தெரப்யூட்டிக் கைடன்ஸ் கொடுத்துக் கொண்டு வருகின்றோம்.